அதனோட இதழ மட்டும் தனியா எடுத்துக்கிறது ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக வெங்காயம் கட்டி சேர்க்குறீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு நைஸா இருந்தது நல்லா இருக்கும். ஒரே ரெசிபியை செஞ்சுட்டு சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அரைக்கும் போது கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் சமையல். இன்னைக்கு நாம ஆவாரம் பூவை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆவாரம் பூ துவையல். இதை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம், சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கிராமத்து ஸ்டைல ஆவாரம் பூ துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆவாரம் பூவை நாம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுல சில சமயம் பூச்சி இருக்கும், லேசா தட்டிக்கலாம். ஆவாரம் பூவை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அதனோட இதழை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். காம்பு மொட்டு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். பூவோட இந்த இதழ் மட்டும்தான் நமக்கு வேணும். இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம் மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படின்னு நான் இந்த வீடியோ சொல்லிக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஆவாரம் பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நாம் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு வறுபட்டதும் 4 சிகப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு காரம் போதும், அதனால 4 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாய் வறுத்ததும் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்து வதக்கலாம். இதில் நாம் புளி சேர்த்து வதக்க போகிறோம், அதனால 2 தக்காளி மட்டும் போதும். தக்காளியை நல்லா வதக்கலாம். நம்ம வதக்கும் போதே தக்காளி வெந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 5 பூண்டு, இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சியை தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்து வதக்கலாம். நான் சேர்த்த 4 மிளகாய் காரத்துக்கு இந்த அளவுக்கு சின்ன துண்டு புளியே போதும், இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிளகாய் வதக்கும் போது காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு மிளகாய் அதிகமாக சேர்த்து இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால இந்த அளவுக்கு புளி மட்டும் போதும். புளி சேர்த்து நல்லா வதக்கலாம். நீங்கள் மிளகாய் எவ்வளோ சேர்த்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 3 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வதக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கலாம். தேங்காயை துருவியே நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காயை வறுத்ததும் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்காம பெருங்காய கட்டி சேர்க்குறீங்க அப்படின்னா பருப்பு வறுக்கும் போதே சேர்த்துடலாம். நான் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால இப்போ சேர்த்துட்டு வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது பூ சேர்த்து வறுக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஆவாரம் பூ சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா சூடு ஆகட்டும். சூடு ஆகினதுக்கு அப்புறமா நாம் இதை அரைக்கலாம். உங்ககிட்ட அம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மியில் சேர்த்து அரைக்கலாம். என்கிட்ட அம்மி இல்லை அப்படின்றதுனால சூடு ஆகினதுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறேன். சூடு நல்லா ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் தண்ணி விட்டு அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வெளியே தெளிச்சு வராது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் சாப்பாட்டுக்கு வேண்டிய அளவு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு நாம் தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி தோசைக்கு நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ரெசிபியை செஞ்சுட்டு சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா ரெண்டுத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக நல்லாயிருக்கும்.
ஒரே மாதிரி அரைச்சிட்டு அது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பொருத்தமாக நல்லா இருக்காது. ஏன்னா சாதத்துக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், இட்லி தோசைக்கு நைஸாக இருக்கணும். அதனால் அரைக்கும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த கிண்ணத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் இருக்கிறத நாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நாம் எடுத்து வச்சதை சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட வச்சுக்கலாம். இதை நாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ சட்னியோ துவையிலோ எது செய்தாலும் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு முதலே கலந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தாளிங்க. அப்படி தாளிச்சாதான் நாம் தாளிக்கிற தாளிப்பு சட்னி துவையல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். தாளிச்சதுக்கு அப்புறமா நாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வாசனையும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் நாம் தனித்தனியாக 2 பவுலில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்புல கருவேப்பிலை சேர்க்கும் போது இந்த மாதிரி கிள்ளி சேர்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை வாசனை அந்த எண்ணெய் ஃபுல்லாக இறங்கும். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. தாளிக்கும் போது நான் உளுத்தம்பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வதக்கும் போது ஏற்கனவே பெருங்காயத்தூள் சேர்த்ததுனால இப்போ நான் இதில் பெருங்காயம் சேர்க்கலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் 2 பவுலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ஹெல்த்தியான ஆவாரம்பூ சட்னி துவையல் ரெண்டுமே ரெடி. இப்போ நாம் இதை டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஆவாரம்பூ சட்னியை நாம் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்லாம். குழி பணியாரம் சாப்பிடும் போது இது தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் இட்லியோட தான் சேர்த்து சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நாம் ஆவாரம்பூ துவையலை டேஸ்ட் பார்க்கலாம். சூடான சாதத்தில் ஆவாரம்பூ துவையல் சேர்த்துக்கலாம். இதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நெய் நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஆவாரம்பூ துவையலை நாம் சூடான சாதத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மார்னிங் இது செஞ்சிட்டீங்க அப்படின்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஆவாரம்பூ துவையலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆவாரம்பூவில் துவையல் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். இதில் டீ செய்யலாம், சாம்பார் செய்யலாம், ஆவாரம்பூவில் பொரியல் கூட்டு கூட செய்யலாம். இதில் ரொம்ப ஈஸியாக டீ செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு கொதிக்க வைக்கலாம். கொதிச்சு வந்ததை வடிகட்டிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். ஆவாரம்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. உடம்பு சூட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கு அப்படின்றவங்க ஆவாரம்பூ துவையல் செய்து சாப்பிட்டோம்னா உடம்பு சூடு கொஞ்சம் குறையும். ஆவாரம்பூவில் நிழல காய வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. ஆவாரம்பூ இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நிறைய கிராமத்தில் அப்படியே விளைஞ்சிருக்கு, நீங்கள் எடுத்துக்கலாம். சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம். ஆவாரம்பூ எங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியலன்றவங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே இருக்க காய்கறி சந்தையில் போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது சேலம் பழைய மார்க்கெட்டில் இருக்க காய்கறி சந்தையில் கிடைக்குது. அங்கே தான் வாங்கிட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன். டெய்லி எவ்வளோ யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹெல்த்தியான ஆவாரம்பூ ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.